ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோஸ் கட்டிங்ஸ் எப்படி வளர்க்குறது தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒயிட் கலர் ரோஸ் நல்லா துளிர் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ தான் வச்சு ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும். நல்லா அங்கங்கே பக்க கிளைகள் விட்டுருக்கு பாருங்கள். நல்லா மொட்டும் விட்டுருக்கு. பூ நல்லா பெருசாகவும் பூக்குது. அவ்வளோ அருமையாக இருந்தது செடி பார்க்க. நல்லா ஹெல்த்தியாக இது மாதிரி இருக்கணும். ஸோ நான் இந்த பன்னீர் ரோஸ் செடி இலைங்கெல்லாம் ஃபுல்லாக ரொம்ப பூச்சி சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் எல்லா இலைங்களையும் கவாத்து பண்ணி விட்டுடுறேன். எல்லா செடியில் இருக்க ரோஜா செடியில் இருக்க எல்லா இலையும் கவாத்து பண்ணி விட்டுடுறேன். அப்போ தான் புது புது இலைங்க நல்லா துளிரில் ஃப்ரெஷ்ஷாக வளரும். ஸோ ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. வெறும் ஸ்டெம் மட்டும் இருக்க மாதிரி. ஏன்னா இலை ஃபுல்லாக எல்லாம் கொட்டிடும் அதுவே கொஞ்சம் நாளில் இலையுதிர் காலத்தில். ஸோ நம்ம கட் பண்ணி விட்டால் சீக்கிரம் அது புதுசாக துளிர் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எல்லா இலைங்களையும் ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். இது பன்னீர் ரோஸ் செடி. இதுலேருந்து கட்டிங்ஸும் நம்ம வளர்க்கலாம். நான் பன்னீர் ரோஸ் செடியும் நாட் ரோஸ் செடியும் பெருசாக பன்னீர் ரோஸ் செடி பூக்குது, நாட் ரோஸ் செடி சரியாக பூக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம கட் பண்ணி விட துளிருங்க நிறைய விடும். அதனால தான் நான் ஸ்டெம்மையும் கட் பண்ணி நம்ம கட்டிங்ஸ்மா அது ஒரு செடியாக வளர்க்கலான்ட்டு ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ நான் போன வீடியோலேயே நம்ம க்ரோ பேக் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ நான் அதில் தான் வைக்க போகிறேன். அப்புறம் ஒரு சின்ன தொட்டி, அந்த உடஞ்ச பிளாஸ்டிக் தொட்டி இருந்தது இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் மண் வச்சு அதுலேயும் வைக்க போகிறேன். இது நாட் ரோஸ் செடி. நாட் ரோஸ் செடியில் 2 வெரைட்டி இருக்குது. இது முள் அதிகமாக இருக்கும் இந்த நாட் ரோஸ் செடியில். இன்னொரு நாட் ரோஸ் செடியில் முள் அதிகமாக இருக்காது. அதுலேருந்து ஒரு துளிரும் இதிலேருந்து ஒரு கிளையும் அதுலேருந்து ஒரு கிளையும் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி வளருதான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தேன். இது ரெட் கலர் ரோஸ் செடி. இது நம்ம ஏற்கனவே கட்டிங்ஸ் வச்சோம். நான் இலைலாம் வரவே சரி துளுக்குது போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா கிளைய சுத்தமாக அது காஞ்சு போயிடுச்சு. அது இலையே வேறு எந்த வேரும் வர மாதிரி இல்லை. சரி நான் எடுத்துட்டு அதில் பாதி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த பாருங்கள், நான் எல்லா ரோஸ் செடி இதுவும் கட் பண்ணி வச்சுட்டேன். இது மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டு எல்லா இலையும் ரிமூவ் பண்ணிட்டேன் அதிலேருந்து. இதான் இந்த க்ரோ பேக்கு. நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, இது 2துலேயே தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆலோவேரா தான் நம்மளுக்கு ரூட்டிங் ஹார்மோன். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க, ஆலோவேராவில் வச்சா வளரும்ன்ட்டு. நான் ரெட் ரோஸும் அப்படி தான் வச்சேன். ஏன்னா அது ரூட்டிங் ஹார்மோன், நேச்சுரல் ரூட்டிங் ஹார்மோன் சொல்கிறாங்க. சரி அது பெங்களூர் ரோஸுன்றதுனால வளரலையோ அப்படின்னு நினச்சி, சரி நாட் ரோஸும் பன்னீர் ரோஸ் செடியிலையும் வச்சு பார்ப்போன்ட்டு சரின்ட்டு நான் வைக்கிறேன். இது பன்னீர் ரோஸ் செடி. இதில் வைக்கிறது ஃபுல்லாகவே பன்னீர் ரோஸ்லேருந்து எடுத்த கட்டிங்ஸ் தான். அதை நல்லா கட் பண்ணிட்டு ஆலோவேராவை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டெம்மு கீழே இருக்கு இல்லையா, கட் பண்ண இடம் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம அப்படியே நட்டு வச்சிடலாம். இதோ பாருங்கள், நான் ஆலோவேரா எடுத்திருக்கேன். என்னால் ஒரு வீடியோ ஒரு கேமரா வச்சுருக்கிறதுனால இன்னொரு கையில் என்னால் காமிக்க முடியல கிளியராக. ஸோ நான் இது மாதிரி நல்லா எடுத்து நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். மண்ணை ஃபுல்லாக இது பண்ணி நல்லா பாதி வரைக்கும் மூடணும். அதை மாதிரி நல்லா மூடி விட்டுடுங்க. சில பேர் ஹனி கூட ரூட்டிங் ஹார்மோனாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹனி யூஸ் பண்ணால் எறும்பு வருது. ஆனால் ஹனியும் ரூட்டிங் ஹார்மோன் தான். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எல்லாத்துக்குமே ஆலோவேரா தான் நான் ரூட்டிங் ஹார்மோனாக எடுத்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஃபுல்லாக அந்த ஆலோவேரா அந்த ஸ்டெம் ஃபுல்லாக படணும். நல்லா இது பண்ணிவிட்டு நான் அப்படியே எடுத்து வச்சிடுறேன், மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஆலோவேராவும் மஞ்சளும் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ரூட்டிங் ஹார்மோனாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். ரோஸ் வளர்க்குறதுக்காகவே நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். சரி அவங்க சொல்கிறதுலாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், அவங்க நிறைய பேர் சொல்கிறது கொக்கோ பீட்டில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு கொக்கோ பீட்டு பெருசாக அது செலவுன்ற, ஆனால் நான் மண்ணிலேயே வச்சுருக்கேன் நிறைய. ஏன்னா என்கிட்ட அந்த
நாட்டு ரோஸ் வளர்ந்ததெல்லாம் மண்ணில் வச்சு வளர்ந்தது தான். ஸோ அதனால தான் நான் மண்ணிலே வைக்கிறேன். உங்ககிட்ட கொக்கோ பீட் இருந்தால் கொக்கோ பீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கொக்கோ பீட் வாங்கினா ட்ரை பண்ணுறேன். அப்போ எப்படி ரிசல்ட் வருதுன்னு நான் வீடியோ போடுறேன். நான் ஃபுல்லாக இது மண்ணில் வைக்கிறதுனால மண்ணில் வச்சாலும் செடிங்க வளருது. அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் மண்ணிலே வச்சிடுறேன் டைரெக்டாக அப்படியே. எல்லா செடியும் நான் வச்சுட்டேன். நாட்டு ரோஸு இது 2ம் நாட்டு ரோஸு, அது எல்லாமே பன்னீர் ரோஸ் செடி. எல்லாமே பிங்க் கலர் தான். ஒரு இது மட்டும் நான் வந்து ஆலோவேரா உள்ளே அப்படியே சொருகி விட்டுட்டு அப்படியே நான் வச்சு பார்க்கலான்ட்ருக்கேன். சரி அப்படி என்ன தான் ஆகுது. ஏன்னா நான் வந்து ரெட் கலர் ரோஸ் வந்து அப்படி தான் வச்சு பார்த்தேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படி வச்சா வளருது, எப்படி வைக்கலனா வளரல அப்படின்ட்டு சரின்ட்டு பார்க்கலான்னு தான் நான் இப்படி ட்ரை பண்ணுறேன். சரி 10 கட்டிங்ஸ் வச்சா ஒரு 5 தான் வளரும். ஸோ நான் 5 கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். அதில் 3 வளர்ந்தா கூட போதும். பெருசாக எதுவுமே பிரச்சனை கிடையாது. எல்லா செடியுமே வளரும்ன்ட்டு இது இல்லை. கட் பண்ணி விட்ட எல்லா இடத்துலையும் நம்ம ஆலோவேரா வச்சு மூடிடுறோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச இலைங்க எல்லாத்தையும் வந்து நம்ம மூடாக்க மாதிரி போட்டு விட்டுறோம். அடிக்கிற வெயில் வந்து டைரெக்டாக ரூட் மறக்கூடாது இல்லையா, அதனால் அதையும் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் கட் பண்ணி விட்டோமோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஆலோவேரா தடவி இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் பாய்.